ஒரு பிரச்சனை ஒன்று என்னென்னு சொன்னால் எல்லாம் ஓகே. இந்த லொக்கேஷன் அப்டேட் ஆகிற விஷயம், டிரைவரோட லொக்கேஷன் அப்டேட் ஆகிற விஷயம் வந்து பொதுவாக என்ன செய்யணும், ஒரு லைவில் தான் அப்டேட் ஆகணும். இப்போ கூகுள் மேப் மாதிரி அப்படி லைவில் எப்படி அப்டேட் ஆகிட்டு போகணும். இப்படி இப்போ இங்கே என்ன செய்யுதுன்னு சொன்னால், இப்போ பாருங்கள் 3.6 திடீர்னு அவர் வந்து ஒரு 600 மீட்டர் போன போகிறத என்ன செய்யுது, இங்கே வந்து அப்டேட் ஆகாது. அது அப்படி லைவில் இப்படி அப்டேட் ஆகிட்டு போகுது. இல்லை திடீர்னு இங்கேருந்து இங்கே பாயுது. அதாவது அவர் இங்கே பெய்த போகிறது என்ன செய்யுது, இங்கே போகிற வரைக்கும் இங்கே தான் ஈக்கிற மாதிரி ஈக்குது. அவர் இங்கே இந்த ஒரு 600 மீட்டர் தாண்டி போன பிறகு தான் என்னது திடீர்னு நீங்களே ஜம்ப் ஆகி 3 கிலோமீட்டர் தான். இப்போ பாருங்கள் 200 மீட்டர் பெய்த்த பிறகு என்ன செய்யுது, 3.4 ஆகிக்குது. 3.6லேருந்து இப்போ 200 மீட்டர் ஜம்ப் ஆகுது. இப்போ பாருங்கள் ரியல் டைமில் உண்மையில் அந்த டிரைவர் வந்து ட்ராவல் பண்ணி கொண்டு தான் இருக்கிறாரு. ஆனால் அந்த நான் இப்போ திடீர்னு இப்போ ஜம்ப் ஆயிடுச்சு. சில நேரம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், இப்போ இதில் 100 மீட்டர் தான் இது வித்தியாசம் காட்டுச்சு. சில நேரம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் 600 மீட்டர், 1 கிலோமீட்டர். அப்போ அந்தளவுக்கு வந்து டைம் எடுக்குது. 1 கிலோமீட்டர் போன பிறகு தான் அப்டேட் ஆகுது. அப்போ அந்த லைவில் கூகுள் மேப்பில் மாதிரி இப்படி லைவில் எப்படி அப்டேட் ஆகிட்டு போகுது. இல்லை இப்போ இது ஒரு இஷ்யூ. மீண்டும் ஒரு பிரச்சனையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இதில் வந்து அதாவது பெசஞ்சர் இங்கே இருக்கிறார் பாருங்கள், இதுதான் பெசஞ்சர் இருக்கிறார். இங்கேருந்து டிரைவர் எப்படி வந்தார் பாருங்கள், கிரே கலரில் இருக்குது பாருங்கள். டிரைவர் இங்கே வந்துக்கிறார். இப்போ இதான் இந்த கிரே கலர் எப்படி விற்கிது, இங்கே தான் டிரைவர் இருக்கிறாரு. இந்த ஐக்கனங்களை பாயும் இங்கே இருக்குது. ரைட் பாருங்கள், டிரைவர் இங்கே இருக்கிறார். ரைட், அதுவும் ஒரு பிரச்சனை இப்போ தான் நான் காண்றேன். இப்போ இந்த கிரே வந்து இது வரைக்கும் வந்துக்கணும், அப்படி தானே இங்கேப்பா போய்த்தார். இதான் இது வரைக்கும் வந்துக்கணும் கிரே. ஆனால் என்ன செய்யுதுன்னு சொன்னால் பாருங்கள், நான் நினைக்கிறேன் டிரைவர் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை, அதனால இருக்கும். இங்கே அரசடிக்கிட்ட காட்டுது, அரசடிக்கிட்ட காட்டுது. இன்னொரு பிரச்சனை என்ன சொன்னால், நான் பெசஞ்சர் வந்து கொடுத்தீங்கன்னா நிந்த ஊரில் கொடுத்தது. நிந்த ஊர் எங்கேக்கணும் பாருங்கள், நிந்த ஊர் இருக்குது முன்னுக்கப்பா. இந்த ஊர் ரோடாகணும். ஆனால் உண்மையிலே நிந்த ஊர் முன்னுக்கு இங்கே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகின்னு பாருங்கள், அரசடின்ற ஊர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிக்குது. சரி, அது ஒரு பிரச்சனை. இன்னொரு நான் முக்கியமாக சொல்ல வந்த பிரச்சனை என்ன சொன்னால், டிரைவர் வந்து பெசஞ்சரை தாண்டி போய்த்தார். டிரைவர் பெசஞ்சரை தாண்டி போகிறது முன்னுக்கு தான் இந்த டிரைவர் இஸ் ஆல்மோஸ்ட்னு சொல்லிட்டு எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறான்ற விஷயம் காட்டணும். அப்படி தானே இவருக்குள்ளே 1 கிலோமீட்டர் 0.9 0.85 டிரைவர் இஸ் ஆன் யுவர் லொக்கேஷன் அட்டி 0 கிலோமீட்டர்ஸ் எவே, டிரைவர் இஸ் ஆல்மோஸ்ட் ஹியர் அப்படின்ற மாதிரி காட்டணும். இது என்ன செய்யுதுன்னு சொன்னால், இப்போ டிரைவர் தாண்டிட்டு போகிறாரு தானே, தாண்டிட்டு போகிறது வச்சு என்னதுன்னு சொல்லுங்கள், டிரைவர் இஸ் ஆல்மோஸ்ட்னு சொல்லி அதுலேருந்து என்னது டிரைவர் தாண்டிட்டு போகிறாரு. நாங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இது செஞ்சு. எப்படி தாண்டிட்டு போகிற வந்து இது 0 லைக்கணும். ரைட், டிரைவர் இஸ் ஹியர், ப்ளீஸ் கண்டாக்ட் த டிரைவர் அப்படின்ற மாதிரி சொல்லணும். இது என்ன செய்யுதுன்னு சொன்னால், இங்கே 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்னு சொல்லி அவர் தாண்டிட்டு போகல காட்டுது. முன்னுக்கெல்லாம் வரக்குள்ள தானே காட்டணும். இதில் வரக்குள்ள வந்து இது இப்படி காட்டப்படாது. அப்போ பெசஞ்சரை நினைப்பார் டிரைவர் இன்னும் முன்னுக்கு தான் வந்து கொண்டிருக்கிறாரு டிரைவர். ஆனால் உண்மையிலே டிரைவர் என்ன செஞ்சிட்டார், இவரை தாண்டிட்டு போகிறார். இப்போ டிரைவர் இஸ் ஆல்மோஸ்ட் ஹியர்னு சொல்லி 1 கிலோமீட்டர், இப்போ இங்கே வந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்னு கூட்டிகிட்டு போகும். நீங்கள் பார்த்துப்பீங்க கூட்டிகிட்டு போகிறது. அது ஒரு பிரச்சனை. இப்போ இதில் 2-3 பிரச்சனை சொல்லிக்கிறேன். ஒன்று வந்து நாங்கள் வந்து இந்த ஊரில் தான் பெசஞ்சர் கொடுத்தது, இந்த ஊர். ஆனால் ரைட், எங்களுக்கு பெசஞ்சர் எங்கே ஈக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு அந்த இதில் பார்த்துப்பீங்க நீங்கள், இந்த ஊர்லேருந்து அட்டலஜன் தான் போட்டிக்கு லொக்கேஷன். அடுத்த பிரச்சனை அதாவது இது பாருங்கள், ஒரே வீடியோவில் எல்லாம் வருது. நான் ஃபஸ்ட்டுக்கு ஏற்கனவே சொல்லிங்க இந்த பிரச்சனையை முடிக்கிறேனே. இந்த ஊர்லேருந்து அட்டலஜன் தான் போட்டிக்குது, இந்த ஊர்லேருந்து லொக்கேஷன் விழுந்து இல்லை. இதில் இந்த ஊர்னு காட்டுது. ஆனால் இங்கே வந்து அரசடியிலேருந்து தான் என்ன செய்யுது, அரசடியில் தான் பெசஞ்சர் இங்கே இது வந்து காட்டுது. இந்த ஊரில் தான் நிற்கிற மாதிரி காட்டணும். என்ன பெசஞ்சர் உண்மையிலே இந்த ஊரில் தான் நிற்கிறார், அரசடியில் இல்லை. அது ஒரு பிரச்சனை. அடுத்த பிரச்சனை என்ன சொன்னால், டிரைவ் ஸ்டார்ட் ஆகி இப்போ பார்த்தீங்க, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகி 1 நிமிஷம் ஆகலை. ஸ்டார்ட் ஆகின உடனே ஸ்டார்ட் ஆகினத்துல தான் டிடெக்ட் பண்ணணும். 5 நிமிஷத்துக்கு எங்கேயும் போகாமல் ஸ்டார்ட் ஆகி ஒரு கொஞ்சம் தூரம் போய்த்த வரும் 5 நிமிஷத்துக்கு அப்படி என்னது. அதாவது டிரைவ் ஸ்டார்ட் ஆகினத்துல தான் பார்க்கணும். ஒரே இடத்துல 5 நிமிஷத்துக்கு மேலே பெசஞ்சர் நின்றாருன்னு சொன்னது இது வரணும், ஆர் யூ சேஃப்ன்ற வரணும். பாருங்கள் 1 நிமிஷம் இல்லை, ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன செஞ்சுன்னா ஆர் யூ சேஃப் வருது. சம்மந்தம் இல்லாத ஒரு இது. ஐ எம் சேஃப் கொடுக்குமே, ஐ எம் சேஃப். ஆனாலும் விளங்கிச்சுனே பிரச்சனை. பாருங்கள் இன்னும் இது வந்து டிரைவர் இங்கே இருக்கிறாரு, இது வந்து கிரே கலர் ஆகிக்கணும், இது ஃபுல்லாக கிரே ஆகில்லை. அது ஒரு பிரச்சனை. இப்போ இதில் சில பிரச்சனை நான் சொல்லியிருக்கிறேன். இது
வந்து பேசஞ்சர் சைடில். சரியா? வேறு என்ன பிரச்சனை இருக்குது? கரண்ட் ஃபேர் சரி 0.92 பயணம் செஞ்சுக்கிறோம். ரைட், இதை இப்போ நான் ஐடென்டிஃபை பண்ண பிரச்சனைகள். இதை தான் கொஞ்சம் பாருங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ரைட், திருப்பி என்னென்னு சொன்னால் இப்போ டிரைவர் மூவ் ஆகிறாரு. டிரைவர் கொஞ்சம் நேரம் இடத்துல இருந்தார். 5 நிமிஷத்துக்கு பிறகு ஆர்யூ சேஃப் கிடைச்சி விச் இஸ் பர்ஃபெக்ட். இப்படி தான் கேட்கணும். ஆனால் இப்போ அதுக்கு நாங்கள் ஐஎம் சேஃப் கொடுத்துட்டு இப்போ டிரைவர் வந்து ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆகிறாரு. மூவ் ஆகி இன்னும் நான் நினைக்கிறேன் 2 நிமிஷம் இல்லை, மூவ் ஆகிறதா சொன்னார். இப்போ நாங்கள் வந்து மூவ் ஆகி கொண்டு திருப்பி இது ஆர்யூ சேஃப்ன்றது வந்துக்குது. என்னத்துக்கு வந்துச்சோ தெரியா. சரி, இதாக பாரு, ஐம் சேஃப் கொடுத்த பிறகு திருப்பியும் இப்படி கேட்குது. சரி, என்ன பலாயப்பா. ரைட், அது ஒரு விஷயம். அடுத்தது பாருங்கள், அடுத்தது பாருங்கள். இது வந்து டிரைவர் ட்ராவல் பண்ணிட்டார். அது பேசஞ்சருடைய ரூட் தான். கிரே கலரில் காட்டுது. இது வந்து என்னமோட கலரில் காட்டுது. ரைட், தான் பிரச்சனை. இப்போ பேசஞ்சர் வந்து அவரோட டெஸ்டினேஷன் அடைய போகிறாரு. ரைட், போய்த்து கொண்டிருக்கிறாரு. கூடிய சீக்கிரம் அரைஞ்சிடுவார். அப்புறம் பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லி இப்போ இருக்கிற பிரச்சனையில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப்னால எடுத்து இந்த பிரச்சனை உண்மையில டிரைவர் இதால் தான் போகிறாரு. இருக்கும் அங்களுக்கெல்லாம் ஜம்ப் ஆகுது. ட்ரைவ் லொக்கேஷன் அப்படி இப்படி இங்கெல்லாம் ஜம்ப் ஆகுது. ரைட், விஷயம் அடுத்தது இந்த குழப்பம் அரசடியில் கலெக்டர் குழப்பம் முடிஞ்சு தானே. ரைட், வேறு ஏதாவது பிரச்சனை வந்து நான் சொல்கிறேன். அதே வீடியோவில் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஐஎஸ்எஃப் விஷயம் எல்லாம் பார்த்தேன் நான் மாதிரி வீடியோவை. அடுத்தது 9 நிமிஷம் சம்மந்தம் ஒரு விஷயம் சொன்னேன். அதாவது எஸ்டிமேட்டாக பாரு, இந்த இதுக்கு தானே சொன்ன ஹசான், இந்த ஊர்லேருந்து ஏன் நட்டாலும் சென்னைக்கு 4.7 கிலோமீட்டர் காட்டுது. எஸ்டிமேட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ காட்டுது? 4.7 தானே. அது வந்து இன்னும் போக வேண்டிய கிலோமீட்டரை காட்டுதா அல்லது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய கிலோமீட்டர் காட்டுதா? உண்மையாக 4.7 வராது, 9 கிலோமீட்டர் கிட்ட வரும். அது மேலே விஷயம். அடுத்தது 10 நிமிஷம்ங்கிறது கணக்கான டைம் தான். 10 நிமிஷம்ங்கிறது அந்த 10 நிமிஷம் என்ன செய்யணும்? இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்து என்ன, இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்து என்ன இலங்கம் எஸ்டிமேட் டைம் டிஸ்டன்ஸ் இல்லை கீழே ஒன்று போட்டிக்கிறான். அதாவது எஸ்டிமேட்டாக பண்ணப்பட்ட இதுகள் இப்போ எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி உண்டு. அதுதான் எஸ்டிமேட்டட் சொன்னால் எனக்கு கருத்து தெரியும். அதாவது நான் நினைக்கிறேன் இப்போ கரண்ட்லேயே போய் கொண்டு இருக்கிறதுல எத்தனை கிலோமீட்டர் ஈக்குது அல்லது எத்தனை கிலோமீட்டர்லாம் பேத்தி சேருவாங்க என்று சொல்லுதா. 9 நிமிஷம் அங்கே போகல குறைஞ்சி வரணுமே. சாதாரணமாக 10 நிமிஷம் காட்டுது இந்த ஊர்லேருந்து. நான் என்ன செய்கிறேன், பாலமுனைக்கு வந்துட்டேன். பாலமுனையிலேருந்து ஊருக்கு வரத்துக்கு கட்டாளஜனை போகிறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகும்னு சொல்லி தானே அதில் காட்டணும். அப்படி தானே. ஆனால் 9 நிமிஷத்தில் அப்படியே இருந்துச்சு. லாஸ்ட் வரைக்கும் 9 நிமிஷம் தான் இருந்துச்சு. இதுக்கு அதில் சரியான ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறதுனால நம்ம அதை டார்கெட் பண்ணி ஒரு ரைடு ஒன்று செட் பண்ணி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதாவது இதில் சொல்கிறேன்னு சொன்னால் இன்னும் ஷுவர் இல்லை. இந்த கிலோமீட்டர் விஷயங்கள் வந்து சரியான கிலோமீட்டராக காட்டுது. தூரம் அது எல்லாம் சரியாக காட்டுதா, இப்போ கூகுள் மேப்பில் மாதிரி அக்யூரேட்டாக காட்டுதான்னு சொல்லி. ஏன்னா இப்போ இந்த ஊர் டு இங்கே அட்டாலட்சணை, இது கூகுள் மேப்பில் பார்த்தோம்னு சொன்னால் எவ்வளோ தூரம் காட்டுது? கூகுள் மேப்பில் கிட்டத்தட்ட 9.9 அதுக்கு 10 கிலோமீட்டர் கிட்ட காட்டுது. 9 கிலோமீட்டர்னு காட்டியிருந்தாலும் நியாயம், அல்லது 10 கிலோமீட்டர் காட்டியிருந்தா நியாயம். இதில் என்னென்னு பார்த்தா 4.5 காட்டுது. ஏன்னா எனக்கு சரியான ஒரு இது என்னன்னு சொன்னால், இப்போ டிரைவர் சைடில் வந்து சரியாக தான் காட்டுது. நான் உனக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று போடுறேன் பாரு. இங்கே பாரு, அட்டாலஜானு இந்த ஊர் எத்தனை கிலோமீட்டர்? 10 கிலோமீட்டர். பார்த்தே தானே. அதே சென்டரில் தான் காட்டுது, அரசடி கிட்ட தான் காட்டுது. 10 கிலோமீட்டர் காட்டுது, 13 நிமிஷம். ஏன்னா இப்போ பேசஞ்சர் சைடில் நான் வந்து நீ பேசஞ்சர் அதை நெக் பண்ண பேசஞ்சர் சைடில் இருந்து இதே சாமான் தான், இதே தூரம் தான்.
4.7 காட்டுச்சு. இன்னும் போக வேண்டிய கிலோமீட்டரை காட்டுதா அல்லது என்ன விஷயமப்பா? இந்த இது பாரு, அட்டாளச்சேனைங்கிறது இந்த நடுவில் இருக்குது. இப்போ இங்கே அட்டாளச்சேனை ஸ்டார்ட் எங்கே? இப்போ அங்கெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்டா அதுக்கு இப்போ விடத்தேருந்து இதுலேருந்து அட்டாளச்சேனை தான். நான் கோடு கோடு மாறிக்கிறது அட்டாளச்சேனை தான், மீனோட கடி ஜங்ஷன். இப்போ அதெல்லாம் கிட்டத்தில் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இப்போ இங்கெல்லாம் வந்து அட்டாளச்சேனை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால் அக்கறை பற்றி இந்த ஆகிக்குது. சரியா? எவ்வளோத்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால் இது என்ன சார்? HH சூப்பர் மார்க்கெட், டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜ், யார்டோ வெட்டிங் ஹால், இதே கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ தக்கியா நகர் இந்த இது அல்லா தக்கியா நகருங்கடா. இதை நினைக்கிறேன் இது முஸ்லீம் ஐயாவாடினா ஐயாவாடியே தான் வைக்கும். இப்போ இதில் இந்த தக்கியா நகர் இந்த இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ இதில் இருக்கிற ஒரு அளவு அட்டாளச்சேனை தான் போடுவார். இப்போ அக்கரைப்பத்துலேருந்து ஒரு டிரைவர் வரான்னு சொன்னால் அவருக்கு காட்ட போகிற இடம் வந்து இங்கே இப்படி வந்து இங்கே காட்டும், அட்டாளச்சேனை இங்கே காட்டும். அப்போ ஆல்மோஸ்ட் என்ன செஞ்சுவார், தாண்டி பேத்திப்பார். நினைச்சா அங்கே பேத்து வாங்கன்னு சொல்லுவார். பக்கத்தில் ஒரு 200 மீட்டர் 100 மீட்டர்னா பிரச்சனை இல்லை. இப்போ இது 1 கிலோமீட்டர் மட்டும் கீக்கும். 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருங்க போல் சாற்றான ஒரு நிலைமையை உருவாக்கும். இது வந்து ஒரு அட்டாளச்சேனை தெரிஞ்சவன் என்ன செய்வான், அட்டாளச்சேனை எங்கே நிற்கிறீங்கன்னு கேட்பான். ஊர் தெரியாதவனுக்கு சிக்கலாம். இப்போ எனக்கு வந்து அட்டாளச்சேனை தெரியும், அதனால் அட்டாளச்சேனை வந்ததோட எங்கே நிற்கிறீங்கன்னு கேட்டு நான் இடத்த கேட்டு பேத்துருவேன். அது பிரச்சனை இல்லை. அட்டாளச்சேனை தெரியாத ஒருத்தனுக்கு என்ன நடக்கும், சிக்கலாகும். இப்போ அதே மாதிரி தான் அக்கரைப்பத்து பாரு. அக்கரைப்பத்து எங்கே ஆகிக்குதுன்னு பாரு, இந்த ஆகிக்குது அக்கரைப்பத்து முட்டிக்கிற இடம். இப்போ இங்கேருந்து வார ஒருத்தன் வந்து இது அக்கரைப்பத்துக்குரிய மையாவாடி மையாவாடி ஒன்றுச்சு தக்கியா நகர் தாண்டி இந்த மையாவாடி வந்து அக்கரைப்பத்துக்குரிய. இதெல்லாம் அக்கரைப்பத்து இடம் தான். டெக்னிக்கல் காலேஜ் இதெல்லாம் வந்து அக்கரைப்பத்துக்குரிய இடங்கள். இதில் ஒருத்தன் ட்ரைவ் போடுறான்னு சொன்னால் அங்கே இது வந்து இப்போ பிக்கப் பாயிண்ட் எங்கே காட்டும், இங்கே காட்டும். இதில் இருக்கிற ஒருத்தன் வந்து தாண்டி பேத்திப்பான். கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர் தாண்டி போனது போது தான் பிக்கப் பாயிண்ட் காட்டும். இப்போ அவன் பிக்கப் பாயிண்ட்டை கிட்ட பேத்து தான் நினச்சிவான், கால் பண்ணுவான் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நம்மளுக்கு அது அசௌகரியத்தை ஏற்படுத்தும். ஒரு ஊர் தெரிஞ்சவன் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அல்லது பேசஞ்சர் ரைடை பார்த்து கொண்டிருக்கக்குள்ள நீங்கள் இடத்த நில்லுங்க அப்படின்னு சொல்லலாம். அதை விட ஈஸியான வழி என்ன சொன்னால், இப்போ அக்கரைப்பத்துட இல்லைன்னு சொன்னால் ஒரு 2 கிலோமீட்டருக்கு எடுத்தால் இடத்த வந்து நிற்கும். நினச்சா 2 கிலோமீட்டருக்கு எடுத்தால் அப்படி சுற்றி வளைச்சி நிற்கும். அது மாதிரி அட்டாளச்சேனைக்கு மட்டும்தான் இங்கே சுற்றி வளைச்சி நிற்கும். அது மாதிரி பாலமுனையும் அந்த மாதிரி தான் நிற்கும். அது மாதிரி ஒளிவில் ஜங்ஷன்லாம் கேஸ் இல்லை. ஏன்னா ஒளிவில் ஜங்ஷன் உள்ளுக்கு தான் ஊர். அவன் மெயினுங்க போகல இடத்த வந்து தான் நிற்கணும். மற்றபடி வேறு இடத்த நிற்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்டா இதை தாண்டி ஃபுல்லாக பெடிஃபீல்ட் தான். அந்த பாரு ஃபுல்லாகவே என்ன விவசாய நிலங்கள். அதனால் இதில் நிற்கிறதுக்குரிய ஒளிவில் பிரச்சனை இல்லை. அக்கரைப்பத்து பிரச்சனை ஆகும், அட்டாளச்சேனை பிரச்சனை ஆகும். அட்டாளச்சேனை எங்களை பக்கம் பிரச்சனை ஆகும்னா இங்கே கல்முனையிலேருந்து வரக்கூட பிரச்சனை ஆகாது. அக்கரைப்பத்துலேருந்து அட்டாளச்சேனையை நோக்கி வரக்குள்ள பிரச்சனை ஆகும். அதே மாதிரி அக்கரைப்பத்துக்கு எப்போ பிரச்சனை ஆகும்னு சொன்னால் பொத்துவிலேருந்து வரக்குள்ள அக்கரைப்பத்து பிரச்சனை ஆகும். ஏன்னா அக்கரைப்பத்து வந்து ஆரம்பத்தில் இருக்குது, அப்படியே வந்து அதுக்கு கிட்டே இருக்கலாம். அட்டாளச்சேனையிலேருந்து அக்கரைப்பத்துக்கு போகிற சைட்லேயே நடக்கும். மிச்சம் தூரம் போய் அக்கரைப்பத்து தொங்கலுக்கு போய் ஏற்ற வேண்டிய நிலைமை வரும். அது மாதிரி தான் வேறு உதாரணங்கள். இப்போ கரைத்தீவு எல்லாம் பிரச்சனை இல்லை. கரைத்தீவு வந்து நடுவில் இருக்குது, சாய்ந்த மருதும் இது தானியத்தோடு இருக்குது. கல்முனை வந்து இங்கேலேருந்து வரப்போல சிக்கலாகும். இங்கேலேருந்து வரப்போல வந்து கல்முனை அங்கே இருக்குது, சிக்கலாகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே சிலதுக்கு பொருந்தும் சிலதுக்கு பொருந்தாத நிலைமைகள் இருக்கிறதால கொஞ்சம் கன்சிடர் பண்ணி எப்படி கொண்டு போகலாம். அதாவது ஊரினுடைய ஆரம்பத்தில் பிக்கப் பாயிண்ட்டை போட்டால் அவங்க என்ன செய்வாங்க, இதான் இடம், இதிலேருந்து யாரை சரி ஏற்றணும், அப்போ எங்கேக்கு நிற்கிறீங்க, அப்போ கீழ் சடி வாங்கன்னு சொன்னால் கீழ் சடியே போவாங்க. நான் பிக்கப் பாயிண்ட்டு இப்போ சில டிரைவர்மார் வந்து பிக்கப் பாயிண்ட்டு கிட்ட போய்த்து கால் பண்ணா மாறி வெட்டிக்கு வர வேண்டிய சூழ்நிலை வரும். அது சின்ன இடம்டா 100 மீட்டர் 200 மீட்டர்னு நடந்து வர சொல்லிடலாம். இப்போ நம்ம இப்போ வந்து எக்யூரேட்டாக ஒரு காலமும் வைக்காது. ஒரு 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் இங்கே போகல ஆட்டோ பிடிச்சி வர வேண்டிய நிலைமை தான் வரும். அந்த நிலைமைக்கு வர வைக்கப்படாதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன். எனக்கு கருத்து நல்ல முதலே என்னென்னு பாருங்க. என்னென்னு சொன்னால் உங்களோட
இதில் டெஸ்ட் பண்ண சொன்னதில் வந்து 2.2 என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் பழைய என்ஐசியில் வந்து 9 இலக்கங்கள் இருக்குமா, அதோட வி அல்லது எக்ஸ் என்னமோ சேர்ந்து வரும் போல். புதிய என்ஐசியில் வந்து 12 இலக்கங்கள் இருக்குமா, ரெண்டும் ஏற்கப்படும், தவறான என்ஐசிகள் நிராகரிக்கப்படும்னு சொல்கிறாங்க. சரியா, இந்த நிராகரிக்கப்படும்ங்கிறது எதை மென்ஷன் பண்ணுதுன்னு சொல்லியா, இப்போ 12 இலக்கம் தான் சொன்னால் 13 இலக்கங்கள் வரக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக நிராகரிக்கிற மாதிரி இருந்தால் நல்லா. பழைய என்ஐசியில் வந்து 9 இலக்கம் வைக்கணும், 9 இலக்கத்தோட வி அல்லது எக்ஸ் வருமா, வி அல்லது எக்ஸ் வருமா. அந்த வி அல்லது எக்ஸ் வந்தால் 9 இலக்கம் வந்து வி வராட்டேன்னு செய்யணும், இன்வாலிட்னு சொல்லி வரணும். 10 இலக்கங்கள் வந்தாலும் இன்வாலிட்னு சொல்லி வரணும். எல்லா ரிப்போர்ட்டில் வந்து சொல்லிக்கிட்டு பழைய என்ஐசியில் 9 இலக்கங்கள், புது என்ஐசியில் 12 இலக்கங்கள் ரெண்டுமே ஏற்கப்படும். பழைய என்ஐசியில் வந்து 9ஓட வி அல்லது எக்ஸ் ஏற்கப்படும், 12 இருக்கும். 12 தவிர்ந்த வேறு இலக்கங்கள் வந்து வரப்போக்குள் வந்து இன்வாலிட், அதாவது 13 14 சொல்லுவோம் இன்வாலிட்னு சொல்லி வரணும். அதோட 9 இலக்கங்கள் வந்து வி வராட்டி இன்வாலிட்னு சொல்லி வரணும். 10 11 வந்தாலும் இன்வாலிட்னு சொல்லி வரணும். சரியா, இப்படி இன்வாலிடான இதுகள் சும்மா பச்சை போய் கொடுத்தாலும் அந்த ஒரு ஃபார்மட் ஒன்றிக்குதே, அந்த ஃபார்மட் அடிப்படையில் இல்லாட்டி கட்டாயம் வரணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2004 19 20 10 94 எத்தனை இலக்கங்கள், 4 4 4 8 8 4 12, 12ஓட நான் ஒரு 6 சேர்க்கிறேன், சேர்த்தாலும் அப்துல் ஹாரித்னு கொடுக்குறேன், மேல் கொடுக்குறேன், கொடுத்தாலும் என்ன செய்யுது, ஃபோட்டோ ரெக்வயர் எக்ஸப்ட் பண்ணும்போது. சரியா, எக்ஸப்ட் பண்ணுது. அப்போ எக்ஸப்ட் பண்ணாமல் டெலிட் ஆகணுங்கிறத ரெண்டு வேண்டுகோள். இந்த என்ஐசி வெலிடேஷன் இதுனே வெலிடான என்ஐசியா இல்லாட்டி என்ன இன்வெலிடான என்ஐசியான்னு கண்டுபிடிக்கிற 3 லாஜிக் சொல்லிக்குது. அதாவது அந்த ரிப்போர்ட்டில் இருக்கிற மாதிரி என்ன பழைய என்ஐசியாக இருந்தால் வந்து 10 லென்த் இருக்கும், 10ல் 9 இலக்கங்களாகவும் 10வது வந்து வியாக அல்லது எக்ஸாக இருக்கும். இது முதல். புதிய என்ஐசின்னா 12க்கும் 12ம் எங்களா மட்டும்தான் இருக்கும். சரியா, அடுத்த விஷயம் வந்து ஜெண்டரையும் என்ன ஜெண்டரை வச்சு அடுத்து பிறந்த டேட்டை வச்சு கண்டுபிடிக்கிறது. அதில் வந்து என்ன செய்யும்டா பழைய என்ஐசியில் 3வது 4வது 5வது இலக்கங்கள், அதே மாதிரி புதிய என்ஐசியில் 5வது 6வது 7வது இலக்கங்கள். இதில் தான் அந்த இது நடக்குமா. அது எப்படி செட் பண்ணிக்கிறான்னு சொன்னால், ஆண்களாக இருந்தால் ஜனவரி 1 முதல் டிசம்பர் 31 வரை எப்படின்னா 001 தொடக்கம் 366 வரைக்கும் மீக்கும். நீ வேறண்டா உண்ட நாளை கணக்கு போட்டுப்பார், நீ எத்தனை மாதம் பிறந்தான்னு சொல்லி வருஷ ஆரம்பத்துலேருந்து 1 2 3ன்னு சொல்லி. இப்போ உதாரணமாக நான் ஜூலை 10 பிறந்தேன், அப்போ ஜனவரியில் 31 பிப்ரவரியில் 29 அப்படி இப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தா எனக்கு 192வது நம்பர் வருது. பார்த்தா என் 5வது 6வது இலக்கம் என்ன 19 20 192. அப்போ அதை வச்சு தான் அந்த மேலுன்னு சொல்லி மதிக்கிறேன், அதை வச்சு தான் அந்த 192 வச்சு தான் அது மேலுன்னு சொல்லுது. அப்போ ஆண்களுக்கு பொதுவாக 001 தொடக்கம் 366 வரைக்கும் வரும். அதை வச்சு தான் அது ஜெண்டர்னு மதிக்குது. இப்போ இதை தாண்டி இருக்கிற நம்பர்கள் வந்து இன்வாலிட். பெண்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால், அவங்க பிறந்த ஆண்டு ரீதனை எத்தனை நாள் இருந்துக்குதானே என்ஐசியில் இருக்கிற இந்த நாட்களோட 500 கூட்டும். உதாரணமாக 501 தொடக்கம் 866 வரைக்கும் வரும். நம்மளுக்கு 001 ஜனவரி ஸ்டார்ட் ஆகி 366 டிசம்பர் 31 முடிகிற மாதிரி அவங்களுக்கு ஜனவரி எப்போ ஸ்டார்ட் ஆகும்டா 501 ஸ்டார்ட் ஆகி 866 முடியும். சரியா, பதில தான் அவங்களுக்கு வரும். இப்போ இதை தாண்டிய நம்பர்கள் வந்து இன்வாலிட். அதாவது இப்போ பழைய என்ஐசியில் இருக்கிற 3வது 4வது 5வது இலக்கங்கள் வந்து 366க்கும் 500க்கும் இடையில இருந்தால் அது இன்வாலிட். அதே மாதிரி 866க்கு மேலே இருந்தாலும் இன்வாலிட். ரைஜா, அதே மாதிரி புதிய என்ஐசியில் 5 6களுக்குள்ள 1 முதல் 366 வரை தயக்கணும் வரைந்தா அது மேல், 501 தொடக்கம் 866 வரைந்தா பெண். எப்படின்னு சொல்லி ஒன்று செல்லுது. 3 இலக்கங்கள் 00 367க்கும் 500 விஷயத்தையும் சொல்லுது. அடுத்தது பிறந்த வருடம் என்ன புதிய 12 இலக்கங்கள்ல ஃபர்ஸ்ட்டுக்கு 2004ன்னு சொல்லி வரும். பழையசில என்ன இந்த புதிய இலக்கங்கள் வந்து எப்ப தொடக்கம் 1800ஆம் ஆண்டிலிருந்து தற்போதைய வருடம் இருக்கே அது வரைக்கும் உள்ள இது வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு 12 இலக்கத்துல 4 எண்களும் அவரை வருஷத்தை குறிக்கிறது. அதுக்கு முன்னுக்கும் வேற செட்டப்ல இருந்து அதை சொல்லல.
இதை வச்சு என்ன செய்யலாம்னு சொன்னா ஒரு இன்வாலிடான என்ஐசி கண்டுபிடிக்கிறதுக்கூடிய வேலைகள் செய்யலாம். நினைஞ்சா கொஞ்சம் இதை தேடி பார்த்து நீ அதை சிம்பிளான விஷயம். இப்போ அவங்க டேட் ஆஃப் பர்த் இன்க்ளூட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. இது இந்த மூணு மூணா மூணு 2 ரூல்ஸ் என்ன 3 ரூல்ஸ், இந்த 3 ரூல்ஸுக்குள்ளேயும் எடுத்தாலே போதும். இன்ஷா அல்லாஹ் ரெக்கார்ட் பண்ண எல்லாம் அனுப்பி தான் ஈக்கிறேன். செக் பண்ணல நான். இப்போ டிரைவர் சைடில் வந்து இருக்கிற பிரச்சனைகள் பேசஞ்சர் சைடில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். அந்த நீ எல்லாம் போட்டதுதான் தாண்டி போகிறது. அதே நேரம் முக்கியமாக அந்த மெயினை டார்கெட் பண்ண சொல்லும். நான் ஒரு விஷயம் ஒன்று பேசியிருந்தேன், நீ பின்னால் 2 பேர் பேசுகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். என்ன சொன்னேன்டா, இப்போ மெயினில் இருந்து உள்ளுக்கு ஒரு அட்டால் சென்னைக்கு உள்ளுக்கு போகிறதுக்கு ஒரு இது ஒன்று காட்டுச்சு. அது வந்து என்னன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் உள்ளுக்கு வரும். இப்போ உதாரணமாக 1 கிலோமீட்டருக்கு 50 ரூபா வந்து வச்சோம்னா எக்ஸ்ட்ரா 50 ரூபாய் என்ன செய்யும் நம்மளோட இதில் இருந்து எடுக்கும். இப்போ ஒரு காலம் என்ன செய்ய மாட்டார், இப்போ டிரைவர் வந்து உள்ளுக்கு கொண்டு வந்து விட மாட்டார், மெயின்லேயே விட்டுட்டு போய்த்துருவார். இப்போ அது வந்து ஒரு காலம் குறையவும் மாட்டார். நம்ம டைப்பில் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கூட்டுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த உள்ளுக்கு எடுக்கிற விஷயம் இதுதானே மெயின் ரோட். இந்த A4 ரோட்டு ஒவ்வொரு கோட் ரோட்டுக்குதே, அந்த கோட் ரோட்டை தவிர இந்த உள்ளுக்கு சின்ன சின்ன ஒழுங்கைகள் மற்ற விஷயங்களுக்குள்ள மேக்சிமம் வந்து நம்மளோட அந்த ரூட் போகாமல் இருக்கிறது நல்லா. அப்படி போனால் என்ன செய்யணும், போனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ பிக்மில எல்லாம் நான் பார்த்தேன், காரை எதிர்க்க உள்ளுக்கு காட்டுது. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சல்லி வந்திக்குமோ தெரியா என்ன 1067 ரூபா, அது கூட தவஞ்சி கூட ஓடினத்தில் தெரியா. அப்போ எல்லாத்துலேயும் அப்படி தான் காட்டுது. அப்படி காட்டினாலும் வந்து ப்ரைஸில் வந்து வரப்படான்னு சொல்ல, அது அநியாயமான சல்லியாக பேத்துணும் மர நினச்சா, அநியாயமாக சல்லியை பிடுங்குற மாதிரி பேத்துரும். என்ன சொல்கிறேன், இல்லாட்டி அப்படியே இருக்கட்டுமா. இப்படியும் இப்போ அட்டாலஜனையில் நான் பார்த்துட்டு போயில உள்ளுக்கு 1 கிலோமீட்டர் காட்டுது, மெயின்லேருந்து பீச்சுக்கு 1 கிலோமீட்டர் சரியா. இப்போ இது மாதிரி இப்போ காரதீவு பிரச்சனை இல்லை, 1 கிலோமீட்டர் சின்ன ஒரு இதுதான் வரும். இப்போ அப்படி வந்து கொஞ்சம் பாரு இந்த விஷயங்கள். அதாவது பேசஞ்சர்கிட்ட நாங்கள் ஐடென்டிஃபை பண்ண பிரச்சனை எல்லாமே டிரைவர்கிட்ட இல்லை. சில பிரச்சனைகள் வந்து டிரைவர்கிட்டையும் அதே பிரச்சனை இருக்குது. இப்போ நீங்கள் அதாவது நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணக்குள்ள வந்து ஃபிக்ஸ் பண்ண போக்கில் வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னால், நாங்கள் பேசஞ்சர் சைடில் சொன்ன அந்த பிரச்சனையை வந்து டிரைவர் சைட்லேயும் மீட்டிக்காண்டு ஒரு முறை பாருங்கள். இருந்தால் அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி பேசஞ்சரை மட்டும் ஃபிக்ஸ் பண்ண தான் இருக்குது. விஷயங்கள் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டது, இதில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள்.